Praise the Lord. Wish you happy new year. இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வருஷ பேர் என்னன்னா இயர் ஆஃப் விக்ட்ரி, வெற்றியின் ஆண்டுன்னு அவர் சொன்னார். So this year the Lord told me that it's going to be a year of victory for you. மீகா 2:13 வசனத்தை எனக்கு சொன்னார். He gave me Micah 2:13. அதில் என்னன்னா ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார். It just means in that verse that God is marching ahead of us. அது முன்னால கூட எப்படி போறாரு? ராஜாவாய் போகிறார். That too, he is walking ahead of us as a king. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? தடைகளை எல்லாம் நீக்குகிறார். Not only that, he is breaking every barrier. நீங்கள் முன்னால் போகிறாருன்னா அவர் முன்னால் போகும்போது நமக்கு என்ன பயம்? அவர் ஷெப்பர்டாக முன்னால் போகிறாரு, நம்ம ஆடா அவருக்கு பின்னால் போகிறோம். When he is walking before us as a shepherd and we are just following him as a sheep follows the shepherd. ராஜாவாய் போகிறார். He is walking as a king. கிங் அவர் ஒரு பெக்கராக போகலை. He is not going as a beggar. ஐயோ என்னால் முடியாத காரியமாச்சே அப்படின்னு சொல்கிறவராக போகலை. He is not saying, oh, I cannot do this thing. That is not his wailing tone. சர்வத்தையும் ஆளுகிற ராஜாவாய் போகிறார். He is walking ahead of us as a king who rules over everything. மற்ற எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியுன்ற ராஜாவாக போகிறார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible with God, and he is walking boldly as a king. தடைகளை தகர்க்கிறவராய் முன்னால் போகிறார். He is going before you as a barrier breaker. அது என்ன பண்ணுறாரு? தடைகளை வழியெல்லாம் செவ்வை பண்ணி அழகாக பாதையெல்லாம் போட்டு அப்படியே முன்னால் போக போக ராஜா அப்படியே ராஜாவாய் போகிறாரு. நம்ம போகிறோம். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். Just visualize the scene. He is walking ahead of you as a one who breaks every barrier and is clearing every thorn, every thistle that is in your path, and he is walking ahead victoriously and you are simply following him. அருமையானவர்களே, 2021 ஆண்டு உலகத்தாருக்கு ஸ்ட்ரகிள் நிறைந்ததா அப்புறம் சேலஞ்சு நிறைஞ்சதா இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். So this 2021 will be a year filled with struggles and challenges for the worldly people. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு? But for God's children, அவருடைய பயங்கர பராக்கிரம வல்லமையை காட்டுகிற ஆண்டுன்னு சொல்கிறார். this is a year where he is going to show forth his might and his strength. அடுத்தது சொல்றாரு, அளவில்லாத கிருபை கொடுக்கிற ஆண்டு. Not only that, he is going to give you grace immeasurably. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? வெளிப்படுகிற மகிமையின் ஆண்டுன்னு சொல்றாரு. It's a year where his glory is going to be manifested literally. அவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க வல்லமையை காட்ட போகிறார், அவருடைய மேனிஃபெஸ்ட் மகிமையை காட்ட போகிறார், அளவில்லாத கிருபையை இந்த ஆண்டு காட்ட போகிறார். For his children he is going to show his power, his might, his manifested glory and his immeasurable grace. பட் உலகத்தாருக்கு ஸ்ட்ரகிள் சேலஞ்சஸ் நிறைந்த ஆண்டு. But for the worldly people it is filled with struggles and filled with many challenges. அருமையானவர்களே, மோசே காலத்தில் நடந்த மாதிரி, அதாவது லிட்ரலாக நடக்காது, பட் அதனுடைய நிழலாட்டமாய் நிகழ்ச்சிகள் உலகத்தில் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். In this world we can see something happening like that happened in the days of Moses. Maybe not the literal thing, but a foreshadow of those things can be easily seen. அப்படின்னா கன்சூமிங் ஃபயரா, பட்சிக்கிற அக்கினியா இந்த ஆண்டு பார்க்க போகிறோம். That just means that we're going to see God as a consuming fire this year. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்வோன்னா, ஓடி தெய்வ பயத்தோட ஓடி வந்து அவரை அண்டிக் கொள்ளுவோம். So what we as God's children will do, we'll be filled with the fear of the Lord, the reverential fear of the Lord, and will come and cling on to him. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பயங்கர ஜீல், ஒரு ஹோலி ஸ்பிரிட் கிரிப்புக்குள்ளே இந்த ஆண்டு ஓடி வர போகிறாங்க, தன்னாலே ஓடி வர போகிறாங்க நடக்கிற பயங்கரங்களை பார்த்து. So this year people of God, God's children are going to see what is going to happen and they're going to voluntarily come to Christ and just come and fall at his feet. அருமையானவர்களே, இன்னொன்று ஆண்டவர் காட்டினார், செட்டைக்குள்ள அவருடைய பிள்ளைகளை அப்படியே மூடி கொள்ளுகிற ஆண்டா இந்த ஆண்டு. It's a year where God is going to cover his children under his feathers. தீ விபத்து நிறைய இந்த ஆண்டு நடக்கும் தான். We might hear news about fire accidents. ஆனால் அதுக்காகவே ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் நமக்காக சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம சேஃபாக அவருடைய உன்னதமானவரின் சட்டைக்குள்ள இந்த ஆண்டு இருக்க போகிறோம். So but Jesus has borne everything on the cross. He has finished the work on the cross. So we are going to be safe under the shadow of the Almighty. அவருடைய விலைக்கிரயம் கொடுக்க விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். He has paid his priceless treasure, his own blood,
and he has redeemed us. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த 91வது சங்கீதத்தை உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பர்சனில் உன்னதமானவரின் மறைவில் நான் இருக்கிறேன் அப்படி அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பர்சனில் வாசித்து டெய்லி காலையில் அதை கன்ஃபஸ் பண்ணுங்க. So people of God, please confess the Psalm 91. Change the vocabulary, change it to your first person and say, I am safe because I am under the shadow of the Almighty. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், அரைக்குற பக்தியாக இருக்கிறவர்கள். So one more thing God told me was people who don't seek Him wholeheartedly. தேவைக்கு மாத்திரம் அவரை தேடுறது, just seeking God for some need. தேவை வேணும்னா ஓடி வந்து யாரைக்கிட்டையாவது ஜெபத்துக்கு ஓடி வர்றது. When a need arises, you run to people for prayer. எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு முடியாத போது ஆண்டவரிடத்துல வருகிறவர்கள். People who come to God try every other source and finally say, okay Lord, let me just fall at your feet. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதங்கள் நடக்கவே நடக்காது. So if you are like that, you cannot expect God to do miracles in your life. அப்படின்னா என்ன தெரியுங்களா? Do you know what it means? ஆண்டவரை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, ஆண்டவருக்கு தான் முதலிடம். Give first priority to God in your life. தயவு செய்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி எது வந்தாலும் சுத்தி சுத்தி இந்த ஆண்டு அவரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். So whatever happens, let focus your attention only on God and give the first priority only to Him. பிரச்சனைகள் வரும், ஃபேமிலியில கஷ்டம் வரும், ஏன்னா அவர் தடைகளை தகர்க்கிறவராய் போறார். அப்ப தடை வரும். So when he is going as a one who breaks the barriers, it means barriers come in your life. ஆனா அவரை முதலாவது தேடும்போது, but when we learn to seek Him first, அவர் அப்படியே சிறகுல மூடி நம்மை காப்பார். He covers us with His feathers and இது ஆண்டவர் எனக்கு சொன்னார். அருமையானவர்களே, that's what God told me very clearly. அவர் அற்புதர் கன்சூமிங் ஃபயர்ன்றதை பார்த்து பேக் ஸ்லைடர்ஸ் எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்க எல்லாம் ஓடி வரப்போகிறார்கள் இந்த ஆண்டு. People are going to see God as a consuming fire, and who have a backslidden life, they're going to come running back to Jesus. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பின்மாற்றமா இருந்தால் ஓடி வாங்க, ஆண்டவர் கையை விரிச்சு உங்களை அணைக்க ஆயத்தமா இருக்கிறார். Children of God, if you are listening to my voice right now and you have lost your first love for Jesus, here is a straight call to you. Come running to Jesus. His arms are wide open. அதனால நம்ம எல்லாரும் டெய்லி தாவீதை போல, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போமா? So just keep telling the Lord, Lord, you are my refuge, you are my God, you are my fortress, in you will I trust. அடுத்தது ஒன்று காரியத்தை சொன்னார், கர்த்தரை நம்பி எவ்வளோ உபத்திரவங்களை சகிச்சு எவ்வளோ ஜபம் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கலையே, ஆனால் ஆண்டவர் செய்வார்னு யார் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் பயங்கர அற்புதத்தை செய்ய போகிறார். People who wait upon the Lord and who trust Him wholeheartedly, even if things don't happen as they want, as they wish, as they desire and pray, but who still hold on to God, for those people I'm telling you, God is going to do a tremendous miracle in your life. ஒருவேளை பிஸ்னஸில், வேலையில், ஃபேமிலியில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ஆனாலும் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதம் ரொம்ப ஈஸியாக நடக்க போகுது. அருமையானவர்களே, people, you might suffer some loss in your business or in your family or in a profession, maybe you're really broken down, but if you just cling on to God and put your trust in God, this year you're going to experience a miracle. The battle is not yours, it's mine, ஆண்டவர் சொல்றார். God says the battle is not yours. உபாகமம் 32:35 பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியதுன்னு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். In Deuteronomy 32:35 he says, taking revenge is mine, I will take vengeance. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்கள் முன்னால ஒரு பந்தியை இந்த ஆண்டு ஆயத்தப்படுத்த போகிறார். So God is going to prepare a table for you right in front of the eyes of your enemies. அருமையானவர்களே, ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு சொன்ன காரியம், சத்துருக்களுக்கு முன்னால எங்க தலை குனிந்தீர்களோ அவங்க முன்னால உங்க தலையை நிமிர்த்தி உயர்த்தி காட்ட போகிறார். Same place where you put your head down, where you were ashamed, the same place God is going to bless you and exalt you, and you will stand
stand tall in the very place. அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்காக அவர் ஜட்ஜ் பண்ண போகிறார். It just means that he is going to be the judge of ஒருவேளை உங்க ப்ரமோஷனை உங்க வாழ்க்கைக்கு வர ஆசீர்வாதத்தை யார் தடை பண்ணாலும் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண போகிறார். So anything that is trying to stop your promotion, your growth or your blessing, God is going to judge against it. அதனால தான் அவர் சொல்றாரு ரோமர் 12:19 நீங்க பதில் செய்யாதீங்க, நீங்க பழி வாங்காதங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, யா கையில விட்டுடுங்கன்றார். That is what God says in Romans 12:9. He says, vengeance is mine, you don't take it in your hands, I will do what is necessary. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமா யார் எழும்பினாலும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஜட்ஜ்மென்ட்டை பார்க்க போகிறார். Anybody that rises against God's church and God's people, even in the beginning of this year, they will see God's judgment. அப்படின்னா என்னன்னா ஆண்டவருடைய வைராக்கியமா இதை எழும்ப போறார். ஆண்டவர் பயங்கர வைராக்கியமா தேவ பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டு எழும்ப போறாரா. It just means that God is going to manifest and his zeal for his children. அவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். He is going to be your judge. அப்போ நீங்க என்ன செய்யுங்க, அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவரை அண்டி கொள்ளுங்க, அவரை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. So the only thing we need to do is just come to him, cling on to him, embrace him, have an intimate relationship with him. நீண்ட காலமா நடக்கிற வழக்குகள், ப்ரமோஷன்ஸ், cases கோர்ட் கேஸ், அது எல்லாம் இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு ஜெயமாய் முடிய போகிறது. எத்தனை ஆண்டுனாலும் பயப்படாதீங்க, இந்த ஆண்டு ஜெயம். ப்ரமோஷன் கூட தடையாவதா, இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அற்புதம் நடக்க போகுது. So if things are getting delayed in your life, if blessings are getting delayed in your life, don't worry. If you have court cases that's been prolonged in your life, don't worry. It may be for many years, but this year God is going to put a full stop to it and he is going to exalt you. உடைந்த குடும்பங்கள், broken families, இழந்து போன உறவுகள், lost relationships, இல்லை இழந்து போன உங்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி, அது எல்லாம் இந்த ஆண்டு ரெஸ்டோர் ஆக போகிறது. Maybe the money that you lost, the houses that you lost, the property that you lost, everything is going to restore. Even உங்க சந்தோஷத்தை இழந்தது, சமாதானத்தை இழந்தது எல்லாமே இந்த ஆண்டு திரும்ப வர போகுது. You have lost your peace, your joy, God is going to restore it back to you. இந்த ஆண்டு அதை நீங்க பார்க்க போறீங்க. This year you are going to see that. அருமையானவர்களே, டிலே மேரேஜ் தடையாவது பார்த்தீங்களா? என்னமோ ஒரு காரியம், பண காரியமோ என்னமோ மேரேஜ் தடையாயிட்டே இருக்கும், பிள்ளை பேரு தடையாகிட்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆண்டு மேரேஜ் எத்தனை ஆண்டு ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், ஏஜே முடிஞ்சு போச்சு, குழந்தையும் வராது, மனவுக்கு திருமணம் ஆகாது, ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ற காரியம் கூட இந்த ஆண்டு சீக்கிரத்துல நடக்க போகிறது. Amen. Maybe you're waiting for your marriage for a long time and it's getting delayed due to some reasons, or maybe your child bearing is getting delayed, but this year you're going to get married, this year you are going to have a child. ஊழியக்காரர்களுக்கு, சபை வைக்கிறவர்களுக்கு இடம் வாங்கி தருவார் ஆண்டவர், சர்ச்சு கட்டி தருவார். ரொம்ப நாளா எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்ற தேவ பிள்ளைக்கு எந்த அனுகூலமும் இல்லைன்னா கூட கதவை திறந்து வீடு கட்ட வைப்பாரு. வாகனங்கள், புது புது வாகனங்கள் வாங்க போகிறோம். ஒருவேளை நான் ஏழை நடந்து போகிற சைக்கிளில் போகிறவங்களுக்கு காரு, பைக்கு, இந்த ஆண்டு புது வாகனங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க. So this year for churches, for men of God and for God's children, God is going to bless you with houses, lands and property, and he is going to bless you with vehicles, bikes, cars, and he is going to bless you like that. அது என்னமோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு அது நடக்கும். Don't think I'm just saying something for the sake of saying, but if you cling on to Jesus, definitely this is going to happen. இன்னொன்னு சொன்னாரு, ஒரு ஸ்பெஷல் இயர் ஃபார் பிசினஸ் பிலீவர்ஸ். This is a special year for business believers. யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்க பிசினஸ் இந்த வருஷம் ஓஹோன்னு இருக்க போகுது. If you are a believing Christian and you're doing business, whatever happens to the world, your business is going to flourish. ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எத்தனையோ பிசினஸ் வர போகுது. If you are doing one business, God is going to bless you with multiple. ஒரு பிசினஸ்க்கே எனக்கு பணம் இல்லை, நான் எப்படி எத்தனையோ பிசினஸ். ஆண்டவரை பிடிச்சவங்களுக்கு டயத்திலையும் காணிக்கையிலையும் ஆஃபரிங்லையும் உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்தே தருவார். You might think I don't have enough finances even to do a single business. Where am I going to do multiple business? But God is telling you, because you've been faithful in tithes and offerings and giving to the Lord, God is going to bless you and he's going to bless you with multiple businesses. யாருக்கெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, தொடங்குங்க. ஆண்டவர் பாருங்க உங்களை பிசினஸை செழிக்க போறார். இந்த ஆண்டு பிசினஸ் பீப்புளுக்கு பெரிய வெற்றியின் ஆண்டு. Maybe if you have a desire to start a business because God is going to bless it.
கடன் தீருமா இந்த ஆண்டு? எப்படி தீரும்னு நினைக்காதீங்க. வழியை நான் தருவேன், அந்த கடனை அடைக்கிற வழியை நான் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. God is going to pay off, cancel all your loans. You don't worry how it will happen, but something God is going to do something. He will pave the way so that your finances will be managed correctly. ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு எப்படி வரும்னா அது அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் உங்களை நம்பி The தரப்போகிறார். Lord is going to trust you with His riches. அருமையானவங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ். இளம் வாலிபர்கள், அட்ரஸ் தெரியாத வாலிபர்கள், பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட் இருந்தால் கூட, படிப்பு குறைவாக இருந்தால் கூட, கர்த்தருக்காக எழும்பணும்னு வைராக்கியமாக இருக்கிற வாலிபர்கள் இந்த ஆண்டு பிரகாசிக்க போகிறார்கள். This year, even if especially young people, you might have a very bad background, or you might not be well educated, you might not be very talented, but if you have a zeal that you have to rise and shine for God, God is going to exalt you and your glory shall be seen. அது என்னன்னா, ஆராதனையில் அதுக்கப்புறம் புது புது சாங்ஸ் கம்போஸ் பண்ண நல்ல புது புது மினிஸ்ட்ரி அவர்களுக்கு தரப்போகிறார் வித் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். God, you're going to compose many new songs, you're going to lead people into worship, and many new ministries will be birthed through younger generation. ஒரு ஆர்டினரி ஊழியக்காரங்க கூட சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரியில் குதிக்க போகிறாங்க. அற்புத அடையாளம். ஐயோ, இவர் ஜெபமணியா காதுன்னு திறந்துச்சு, இவர் ஜெபமணியா இந்த வியாதி சுகமாச்சு, அப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி அற்புதம். So this year people will be surprised, they'll be astonished, saying, this poor little brother prayed for me and the eyes open, ears open. You know, mighty miracles, signs and wonders are going to take place through ordinary believers this year. இன்னொன்று அருமையானவளை, யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொஞ்ச நாளாக இருதயத்தில் ஊழியத்துக்கு வான்னு உங்களுக்கு ஒரு அழைப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, ஒருவேளை அது உங்களுக்கு மனசுக்குள்ளே அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அவங்க இந்த ஆண்டு தைரியமாக ஜம்ப் பண்ண போகிறாங்க. People who have a desire, you know, very often they get thoughts about coming for ministry. If you are one of them, this year you are going to come for ministry. அருமையானவளை, ஏதோ இருந்தாதான் ஊழியத்துக்கு வரணும்னு இல்லை. ஒன்று ஆண்டவர் இருந்தால் போதும். ஊழியத்தில் குதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கிய பக்தி இருந்தால் போதும், ஊழியத்தின் எல்லையை அவர் விரிவாக்குவார். Not that you must trust your resources, you have some background, you have to come for ministry. Just trusting God alone is enough in your life, and that is enough for you to start. பொன்னும் வெள்ளியும் அவருடையது. Silver and gold belongs to God. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை இந்த ஆண்டு லிட்டரலாய் காட்ட போகிறார். God is going to literally show the difference between the one who serves God and the one who does not serve God. இன்னொன்று, ஊழியக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளோ படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க. ஆனால் மேக்சிமம் ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. This year, take a decision. I'm speaking to the men of God. You might educate your children very well, give them the best education, best of anything that you want to give, but surrender them for ministry's sake. டாக்டர் என்ன செய்கிறான்? தான் பிள்ளை எப்படியாவது டாக்டர் காக்கிறான். A doctor somehow tries to make his child a doctor. ஊழியக்காரர்களே, உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. So men of God, please prepare your children to come for ministry. ஊழியக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஹீலிங்கில், சுகப்படுத்துகிற ஊழியத்தில், அதுக்கடுத்தது தீர்க்க தரிசனம் சொல்லுதல், அதுக்கடுத்தது செழிப்பில் இந்த ஆண்டு ஃப்ளோ பண்ண போகிறார். So this year, men of God, you're going to flow in the prophetics. Prosperity is going to flow from you. அருமையானவர்களை, இன்னொரு முக்கிய காரியம், ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியத்தை உங்களோட சொன்னார். நான் அது சொன்னால் யார் ஹர்ட் ஆவாங்களோ, சொல்லலாமா வேண்டாமான்னு மறுபடியும் கேட்டேன். நான் 30ஆம் தேதி கூட அதை கேட்டேன். ஆண்டவர் இதை சொல்லியே ஆகணும்ட்டார். There is something God specifically told me to share it with you. I was a little hesitant because I didn't want to hurt anyone, but again on 30th I asked God. God was very particular that I have to share this with you. அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளில் அவங்கவுங்க ஒன்று எடுத்து அதில் ஒரு பெரிய கலகம் இப்போ தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறது. Among the men of God, there is a big problem called doctrinal differences. Each one holds to one doctrine and says that is the best. அதாவது ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரை தாக்குறது, One man of God accusing another, ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காரை அங்கீகரிக்கிறது இல்லை, one not recognizing the other. ஒரு ஊழியக்கார் பிரகாசிக்கும் போது இன்னொரு ஊழியக்காரர் இருக்கு ஜெலஸ், பொறாமை வருவது. When one man of God shines, some other man of God, they become jealous about it. யாராவது ஒரு ஊழியக்காரனை பேசணும்னா அது டிவியில், யூடியூப்பில், ஆன்லைனில் போட்டு கிழின்னு கிழிப்பது. If you want to talk to any man of God, immediately you come to the channels and YouTube and everything, and you just talk about them. அருமையானவர்களே, இது ஆண்டவர் அருவருக்கிறார்.
Dearly beloved, God's heart is very painful. இன்றைக்கு மறுபடியும் சொல்றாரு. God repeatedly tells you, ஒரு ஊழியக்காரங்க அங்கீகரிங்க. please learn to respect and recognize. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் வீடும் பாழாய் போகுனாரு. Any kingdom that is divided against itself shall not stand. That's what God. அப்ப உங்க ஊழியத்தின் வல்லமை குறைஞ்சிரும். So you will lose power in your ministry. எந்த அப்பாவாவது ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை தாக்குறத பார்த்து இல்ல ஒரு பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருப்பானா? Do you think any daddy will feel happy when their siblings fight among each other? ஐயோ நான் உயிரோடு இருக்கும்போதே என் பிள்ளைங்க எப்படி ஆயிட்டாங்களேன்னு துடிக்க மாட்டானா? Don't you think he will be really worried and his heart would be filled with agony when he அருமையானவர்களே, ஒருவர் தாக்காதீங்க. So please don't accuse each other. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க இருக்கு அதுதான் ரைட்னு நினைக்காதீங்க. You stand in the revelation that God has given you. Don't keep saying what I know is the right thing. அருமையானவர்களே, காலத்துக்கு காலம் ஒரு காலம் அடுத்த காலத்துல வர ஜெனரேஷன் அதை விட கொஞ்சம் மேல தான் இருக்காங்க. Every time the next generation will definitely outdo or outshine the previous generation. ஒவ்வொரு ஜெனரேஷனும் பாருங்க, நான் பண்ணதை இப்போ என் பிள்ளைகள் பண்ணுறது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. என் பேர பிள்ளைகள் பண்ணுறது இன்னும் பிரமிப்பா. இன்னும் ஜெனரேஷன் போக 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 எல்லாமே கூடிக்கிட்டு தான் போகுது. So when I do something and what my children does, it's very shocking to me, surprising. When I see my grandson, it's even more surprising. So every generation technology increases, knowledge increases, it always increases. இல்லை ஒரு ஊழியக்காரன் மேலே உங்களுக்கு கசப்பு இருந்தா இல்லை ஏதாவது அவருடைய டாக்டரின் மேலே உங்களுக்கு டவுட் இருந்தா எவ்வளோ பேசணுமோ அவன் வீட்டுக்கு போய் அவனை அவ்வளவு பேசிட்டு வந்துடுங்க. ஆனால் டிவியில் ஆன்லைனில் போட்டு ஊழியக்காரர்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தாதீங்க. So if you have anything against anyone, if you have real genuine questions, go meet that person personally at their home and talk to them as much as you want. But please don't bring it to the television or please don't bring it to the outside world. நான் கூட வயதானவள் அருமையானவர்களே, என் மைண்ட் செட்டப்பே வேறையாக இருக்கும். நான் கல்லூரியில் படிக்கும்போது பவுடர் போட்டால் கூட ஆண்டவருக்கு பிடிக்காதோ, நல்ல ட்ரெஸ் பண்ணால் பிடிக்காதோ. எங்கள் அப்பா ரொம்ப நல்லா எங்களை வளர்த்தாரு. நான் என்ன செய்வேன், என்னுடைய அருமையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க காட்டன் ட்ரெஸ்ஸு ரொம்ப மட்டமாக இருக்கிறது, என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் அங்கே காலேஜ் முடிகிற வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அது ரொம்ப பக்தின்னு நான் நினைச்சேன் அந்த நாட்கள். So when I'm also quite old now, but when I was in college, I thought I should not even apply powder to my face. I should not, adorn myself well. So I will give all the costly sarees, my jewels, everything to my friends, and borrow some, low level sarees, and I'll wear it because just I thought living poor was something that. என் மைண்ட் செட் அப்போ அப்படி இருந்தது. Those days that was my mind. ஆனால் இப்போ பாருங்க, நான் ஏசு ராஜா பிள்ளை, நான் பெக்கர் மாதிரி இருக்கணுமா, அழகாக உடுத்தி அழகாக பவுடர் போட்டு அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ. But now I'm convinced that I'm the princess. I belong to the King of Kings. I'm a daughter of the King, so I have to dress well. I have to carry myself well. அருமையானவர்களே, ஏலியை விட சாமுவேல் வேற ஒரு லெவல்ல தான் இருந்தார். Samuel was in a better level than Eli. சவுலை விட தாவீது இன்னும் மகிமையா இருந்தார். David's glory was greater than Saul's glory. எலியாவை எடுத்துக்கங்க, எலியா எவ்வளவு மைட்டி மேன் ஆஃப் காட். ஆனா அவரை விட எலிஷா 2 மடங்கு டபுள் போர்ஷன் பிளஸ் அனாயிண்டிங்கோட இருந்தார். So if you take Elijah, he was such a man of God, such an anointed prophet of God, but Elisha received a double portion of his anointing. எங்க பீட்டர் எடுத்துக்கங்க, அவர் லீடர், அவர்தான் லீடர், அவர் மேலதான் சபையே கட்டுவேன் நான் ஆண்டவர். ஆனா இந்த பீட்டரை விட நீங்க பால் பயங்கரமா எத்தனை நிருபங்கள், ரெவலேஷனே அவருக்கு தான். என்ன ரெவலேஷன்? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் சொன்னவரே அவர்தான். So Peter was he was a leader of the apostles. God said, upon him I will build my church. All that was there, but still Paul's revelation was much greater when compared to Peter's revelation. நீயே தேவனுடைய ஆலயம்னு சொன்னாரு. Paul said, you are the temple of the Holy Spirit. மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள் ஆண்டவர் வசிக்கிறார் என்ற ட்ரூத்தை சொன்னாரு. All in Christ truth that he dwells in you as a hope of glory, that was revealed only to Paul. அப்போ பீட்டரை விட பால் பாருங்க எப்படி செய்திருக்கார். So when you compare Peter and Paul's revelation was greater than Peter's. அதனால நாங்க வயதான ஊழியக்காரர்கள், வயது குறைந்த ஊழியக்காரர்கள் எதையாவது செய்யும்போது அது தப்புன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி வயது குறைந்த ஊழியக்காரர்கள், இளம் ஊழியர்கள், வயதான ஊழியர்களை ஹானர் பண்ணி, ஐயா நான் செய்யறது தப்பா, இது பாருங்க இப்படி வசனம் சொல்லுறேன்னு போய் உட்கார்ந்து அவங்களோட பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க தயவு செய்து. So I appeal to the elderly people of God
God, saints of God would walk with God for many years. Please don't ignore what these small children are doing, youngsters are doing. At the same time, youngsters, if you're shining for God, please take time to go and honor and respect and acknowledge the senior leaders. Sit by them, spend time with them, ask them questions, clarify your doubts and talk to them open-heartedly. அருமையானவர்களே, இப்போ எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு. ஆனால் இளம் ஊழியர்கள் பேசுகிற வசலவா இதெல்லாம் எனக்கு புதுசாக தெரியும். ஆனால் நான் உடனே வசனத்தை பார்த்துட்டு அவங்கள அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் யாருன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் முட்டியில் அவர்களுக்காக அப்படி அழுது ஜெபம் பண்ணுவேன். அதனால் ஒருவரை ஒருவர் அது நம்ம தெரியாமல் நம்ம அனாயிண்டிங் கூடும். அருமையானவர்களே, so maybe when I hear about some young budding ministers of God, when they are speaking certain truths, sometimes it contradicts to what I have been taught. So I immediately take my Bible, I sit with the Holy Spirit, and I begin to pray for them. I don't accuse them, I begin to pray for them, intercede for them. Maybe they don't know who I am, but my heart is filled with intercession and love for them, that I begin to back them up in my prayers. ஒரு சின்ன ஊழியக்காரனாக இருந்தாலும் பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் கனம் பண்ணுங்க. அவங்க அவருடைய அவயவங்கள் பாற்று. So even if it's a small man of body God, of Christ, man of God, they are the members of his body. So learn to recognize and salute the members of his body. oneness ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு மனம் நமக்கு வேணும். So we needed oneness among the men of God. அதே மாதிரி பெரிய ஊழியக்காரர்களை சின்ன ஊழியக்காரர்கள் கனம் பண்ணுங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரணும். So when youngsters, when you respect the senior men of God, their anointing will be passed on to you. So please respect them. அவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு உங்களுக்கு வர்றதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதை நான் இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லவே வேண்டாம். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொன்னார். இது எனக்கு ஒரு பெரிய பர்டன் இந்த லாஸ்ட் 2-3 months. So for the past 2-3 months, this burden is really filling my heart. That's why I'm taking so much time to explain this. So, and God told me very specifically to share this with you. So that is why I'm saying, youngsters, honor them and get their advice. அடுத்தது சபை. இந்த ஆண்டு சபைகள் எல்லாம் பெருக போகுது. கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க நிறைய ஜனங்கள் வரப்போகிறாங்க. ஏன்னா அற்புதங்கள் நிறைய நடக்க போகுது. ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக வரப்போகுது. அவருடைய வைராக்கியம் அதிகமாக சபைகளில் தெரிய போகுது. அதனால் சின்ன சபைகள் கூட பெரிய சபையாக மாறும். கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு பயப்படாதீங்க. So don't worry, if you have a very small congregation, God is going to multiply it and your churches are going to expand. நிறையா அற்புத அடையாளம்லாம் பொய்யின்ற ஊழியக்கார் கூட அதை அற்புத அடையாளத்தோட எழும்ப போகிறார்கள். Many men of God, even if you say you don't believe in signs and wonders, that's going to happen in your ministry. அருமையானவர்களே, வட இந்தியாவில் சபைகள் நிறைய பெருகும். ஆனால் வட இந்தியாவுக்காக இன்றையிலிருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக வலுக்கும். So please begin to pray for the people who are working in North India, for the missionaries, for the men of God, because they are going to face a lot of oppositions. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு பயங்கரமாக வரும். So there will be a great opposition against the central government. போராட்டம், புரட்சி வெடிக்கும். You can see many protests, many revolutions happening. ஊழல் தந்திரங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். Corruptions will be exposed. அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். One more thing God told me. தமிழ்நாட்டுக்காக நிறைய ஜெபம் பண்ணிட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். So I was really praying hard for Tamil Nadu. ஏன்னா அங்கே கட்சிகளுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான பயங்கர காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு மாதம் உள்ள. So for the past 1 or 2 months, many things were happening against the men of God, against God's children. அப்போ நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். So I was really praying and I was weeping and in tears I was praying for Tamil Nadu. ஆண்டவர் அப்படியே பேசுகிறாரு. நான் நல்ல தூக்கத்தில் எழும்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஐயோ மறந்துடுவேனேன்னு நான் எழும்பி லைட்டை போட்டு பெண்ணை எடுத்து அழகாக எழுத ஆரம்பித்தேன் கிடுகிடுன்னு. So I just prayed and went to bed. Suddenly at around 3 o'clock, God woke me up and began to speak. I immediately took a paper and pen and switched on the light and began to write whatever God was telling me. அருமையால அப்படின்னா இவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை போல பாடுள்ள மனுஷி. So don't think I'm a very great person. I also have many struggles just like you. ஆனா எனக்கு என்ன ஆண்டவர் பேசுவார். பேசுகிற தெய்வம். அவர் கல்லு மண்ணு இல்லை, வாயிருந்தும் பேசாதவர் அல்ல. அது மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். But one thing I'm very much convinced,
that God is a God who communes to us and longs to communicate to us. That in that statement I'm very clear. ஆண்டவர் பேசுறது நான் நிறைய பார்த்துருக்கிறேன். I've seen God speaking to me. ஒரு மீட்டிங்க்கு போய் ஒரு 30 பேரை ஆண்டவர் சொன்னாலும் 30 பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் பேரும் சொல்லுவேன். இது எல்லாமே என்ன ரகசியம்னா, the intimacy is the secret of my ministry. So when I go to meetings, God gives me the names of the husband, the wife, their families, and tells me what is the problem in their family, and everything God reveals to me. So when I have an intimate relationship with God, I'm able to hear God's voice very clearly. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் படித்து கொடுப்பேன். ஆனால் இங்கே ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு ஸ்பெஷல் இல்லை, உங்களை போல பாடுள்ளவள். ஆனால் ஆண்டவர் பேசுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவர் பேசுங்க ஆண்டவரனா பேசுவார். நம்ம கேட்காதனால அவர் பேசலை. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் சத்தமாக என் காதில் கேட்டது. So when usually I teach this only in the conferences that we conduct, but this time why I'm telling it to you publicly is because this year you must develop a desire to hear God. When you have that desire, you will automatically hear God. Why you didn't hear him so long? Just because you didn't ask him so long. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சத்தமாக ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கட்சி, அது ஆட்சியாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் பிளான் எல்லாம் என்னென்னவோ பிளான் பண்ணாங்க. இவங்களை சேர்த்து அவங்கள சேர்த்து புது கட்சி என்னென்னவோ சீக்ரெட், அது எல்லாம் அபத்தமாகும். தமிழ்நாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கட்சிகளுடைய பிளான்ஸ் அபத்தமாகும்னு சொன்னார். So when I was sleeping, God audibly, I heard the audible voice of God. God said, anything in Tamil Nadu, whatever the people who are against God's children are planning, they might have many plans, but all these plans will fail. அப்போ நான் உடனே அபத்தமாகும்னா எனக்கு டைரக்ட் தமிழ் மீனிங் தெரியல. When it says abattam, that's a Tamil word and I couldn't get the exact meaning of that word. என்னுடைய தங்கச்சி ஒரு தமிழ் பண்டிட், அவளுக்கு ஃபோன் பண்ணி அபத்தம்னா என்னன்னு கேட்டேன். My younger sister is a Tamil pandit, so I called her and I asked her what the word abattam means. அவ சொன்னா அது எல்லாம் பொய்யாகும், அது நடக்காதுன்னு சொன்னா. So it just means it will become a lie, it will become a failure and it will not come to pass. ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு என்னென்னவோ நடந்துச்சு தமிழ்நாட்டில். நியூஸ் நான் நிறைய நியூஸ் பார்ப்பேன், அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் 100% எனக்கு தெரியும் ஆண்டவர் பிளான் தான் நடக்கும். So don't worry, I usually have a habit of listening to the news. So I was listening and praying for our Tamil Nadu, and I know for sure that only God's plan will succeed and all other plans will fail. இன்னொன்று, இதை போல் இந்த கட்சிகள் அரசாங்கங்கள் இல்லை எதோ ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கோ ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை காட்டுகிறார். God shows something. அவங்க அதை புரிஞ்சு கொண்டு இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். God shows something, he's just revealing to the people who are in power. God is revealing something. பண பலத்திலேயோ அதிகாரத்திலேயோ கன்னிங்னஸ்லேயோ தந்திரத்திலேயோ எதையுமே சாதிக்க முடியாதுன்னு அறிஞ்சு கொண்டு இருப்பார்கள். They will come to a realization that they cannot do anything with the strength of money or with the rulership, with authority, or by any cunning plans. They can never come to pass. So they would have known about it by now. அவர்களுக்கு நிறைய பயங்கர கலக்கம் இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So there's great confusion among themselves. ஆண்டவர் அப்போ எங்களுக்கு என்ன செய்வீங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு சாதகமான ஆட்சி மலரும் உதிக்கும்னு சொன்னார். So when I prayed, Lord, what are you going to do to Tamil Nadu? The Lord told me that I'll bless you with a government that favors God's children. அடுத்தது பூமி அதிர்ச்சிகள் கேள்விப்படுவோம். You might hear of earthquakes. இயற்கையினால அழிவுகள் ஏற்படும். You might hear of natural disasters. தீயில, maybe in fire, தண்ணியில, in water. அது ஏற்படும். You might hear about கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்கும். அருமையானவர்களே, இதெல்லாம் கடைசி நாட்கள்ல கொள்ளை வியாதி இதெல்லாம் வரும். These are the signs of the end times. So all these things will happen. கடைசி நாட்களில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுன்னு மத்தேயுல வாசிக்கிறோம். We read in Matthew that in the end time all these things will happen. அப்போ அதுக்காக பயப்படாதீங்க. Don't worry about it. அப்புறம் கட்சிகளுக்குள்ள பயங்கர பிளவுகள் வரும். So in the parties there will be many breakups. எதிர்பாராத கூட்டணிகள் இணையும். So unexpected coalitions might take place. அப்புறம் நிறைய கொலை மிரட்டல் உண்டாகும். Maybe many threatenings for life would come.
வாலிப பிள்ளைகள் இந்த தடவை இந்த வருஷத்தில் நிறைய சூசைட் அட்டம் பண்ணி மரித்து போவார்கள். Many youngsters might commit suicide, they may attempt suicide. இதை போல கேள்விப்படும்போது கொலை வரும், கொள்ளை வியாதி வரும். இதை கேட்கும்போது நம்ம இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணணும். ஏன்னா நம் முகத்தை பார்த்து ஆண்டவர் இந்த தேசத்துக்கு இறங்கணும். When we hear of all these negative things, we just don't simply sit back and say, oh, all these things are going to happen, but we just get up and we begin to intercede for the nation and for his people. நான் உடனே ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் லைஃப் எல்லாம் சேவ் ஆகணும். யாராவது ஒரு பிள்ளைகளை எழுப்பி இந்த வாலிப பிள்ளைகளை தற்கொலையிலிருந்து தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். So immediately I began to pray that Lord, you protect the youngsters, send someone to them so that they may come to the knowledge of the Savior and they might be in good fellowship. And you know, I began to pray like that for them. அடுத்தது கல்வி தரம் இந்தியாவில் குறையும். The educational status, you know, that will be lowered down, the standard. வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகும். Maybe many people might lose their jobs. அருமையானவர்களே, இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்க கொரோனா டைமு இந்த எப்படிலாம் வந்தது, வேலை போச்சு. அதனால் எல்லா நாடுகளிலும் பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும். So because of this corona and the pandemic, many things, you know, there is an economic downfall in many countries. ஆனால் ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி இந்த ஆண்டு ஏற்படும். But even in European countries there will be a, you know, economic downfall. அடுத்தது பில்கிரிம் ஏரியா, புனித ஸ்தலத்துக்கு போகிறவர்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். People who are going to pilgrimage places, they might have many accidents. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கேள்விப்படுவோம் இந்த ஆண்டு. Here many flight accidents. அருவருவப்பான டிவி வீடியோ கேம்ஸ் மக்களை வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை சிதறடிக்கும். Satan has planned to, you know, install many dirty, filthy TV video games that will just shatter the lives of the youngsters. Parents, be aware. உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்து அவங்கள அப்படி திசை திரும்பாமல் நிறைய டிவி, நிறைய செல்லு இல்லை நிறைய வீடியோ கேம் தவறாக பார்த்தாங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணி அவங்கள அன்பா டர்ன் பண்ணுங்க ஆண்டவருக்கு நேரா. Parents, beware of it. Have an eye over your children. Stop them from seeing TV or, you know, playing much of these video games. அதுக்கு அடுத்தது நான் கனடா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர செழிப்பு இந்த ஆண்டு உண்டாகும். For Canada there's a great prosperity awaiting. இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே அதிகமாய் உண்டாகும். For Indians there are many job employment opportunities would be open in Canada. ஆஸ்திரேலியாவில் பயங்கர பீஸ் நிலவும். In Australia there will be total peace. ப்ராஸ்பரிட்டி இருக்கும். That nation would be prosperous. நீங்கள் யாராவது போகணுன்னா கூட ஆஸ்திரேலியாவுக்கு போகிற நல்ல நாடு அது. So if you want to go somewhere, you can go to Australia. It's a good place. ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் கம்யூனிசத்தினுடைய பலம் குறையும். So in Russia and China, the force of the communism will be lowered down. சைனாவில் ஆர்மி ஃபோர்ஸை அவன் பலப்படுத்துவான் இந்த ஆண்டு. This year China will strengthen his army. அதில் என்னன்னா விமானத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவான், கப்பலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவான், கப்பல் படையை, விமானப்படையை, ஆயுதங்களை, எக்யூப்மெண்ட்ஸை அதையெல்லாம் அவன் நல்லா ரினியூ பண்ணி போருக்கு ஹீ இஸ் ரெடி. So China might take measures to strengthen his air force, his navy and his equipments, and he would be preparing himself for war. அதுக்கு அடுத்தது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய போராட்டங்கள், கிளர்ச்சிகள், இந்த ஆண்டு எதிர்ப்புகள் உண்டாகும். In America there will be many protests, many fights. பொருளாதார வீழ்ச்சி அதிகமாகும். The economy would go down. ஆண்டவர் அருவருக்கிற பைபிளுக்கு விரோதமான சில சட்டங்கள் அமெரிக்காவில் இந்த ஆண்டு போடப்படும். Some laws and rules against, you know, what God really hates, those will come to pass in US. சட்டமாவே ஆக்குவாங்க சில அருவருப்பான காரியங்களை. So that filthy things might become agreeable, a law in America. அடுத்தது பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிலீவர்ஸ் நிறைய பேர் எழும்புவாங்க. அது பிக் ஷாட்ஸில் கூட ரட்சிக்கப்படுவாங்க. In Pakistan many people will secretly accept Jesus. Even big shots will come to Jesus. ஒருவேளை அந்த கிங் பரம்பரையில் கூட யாரோ இந்த ஆண்டு ரட்சிக்கப்படுவாங்க. Maybe someone from the king's family also can be saved. அரப் கண்ட்ரிஸ் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ், குவைத்து, மஸ்கட்டு, சவுத் அரேபியா, இதை போல் எல்லா நாடுகள்லையும்
இந்த ஆண்டு வேலை இல்லாத திண்டாட்டம் இந்தியர்களுக்கு உண்டாகும். சில பேர் திருப்பி வேலையிலிருந்து நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். In Arab countries, our people who are working there, they might lose their jobs, they can be sent back to India. சின்ன சின்ன நாடுகளில் டெரரிசம் அதிகமாகி பாம் பிளாஸ்ட் அப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படுவோம். We might hear of bomb blast in small countries. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் எழும்பனா நம்ம இந்தியாவுக்கு க்ஷேமம் உண்டாகும். If God's children rise up and begin to intercede for our nation, then our nation will be blessed. இத்தனை வருஷம் எப்படியோ இருந்துட்டோம். All these years we've lived as அது தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், it can be children of God, ஊழியக்காராக it இருக்கட்டும், can be ministers of நம்ம குடும்பம் நம்ம மினிஸ்ட்ரின்னு இல்லாம முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடும்போது தேசத்துக்கும் க்ஷேமம், உங்க ஊழியத்துக்கும் ஆசீர்வாதம், இந்த நாட்டுக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். So with all these years we were just living a lethargic life, but this year when we make a decision that we'll rise up to this occasion and forget about our problems, forget our the small circle that we have drawn around us, and begin to intercede for for the nation with a wider perspective, then definitely God is going to do something great. ஆனா மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். Repeatedly God tells you. உலகத்தாருக்கு ஸ்ட்ரகிள் நிறைந்த ஆண்டு. It can be a year full of struggles for the world. உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான வெற்றியின் ஆண்டு. But for you who serve God and who know him, it is going to be a victorious year for you. இயேசு உங்களுக்கு முன்பாக போகிறார். God is marching before you. ராஜாவாய் போகிறார். He is walking before you as a சர்வத்தையும் ஆளுகிறவராய், he is the one who is ruling over it, வல்லமை உள்ளவராய், as an omnipotent God, செங்கடலை பிளக்கிறவராய், the one who broke open the Red Sea, மனுஷரால முடியாதுன்றதை சாதிக்கிறவராய் the one who can do what is impossible. உங்களுக்கு முன்னால போகிறார். He is walking before you. மேனிஃபெஸ்டட் க்ளோரியில உங்களை மூட போகிறார். He is going to manifest his glory and cover you with his feathers. அடுத்தது தடைகளை உடைக்கிறார். And he is breaking every barrier that is before. பிசினஸ்ல இருக்கிற தடையோ, படிப்புல இருக்கிற தடையோ, திருமண தடையோ, குழந்தை இல்லாத தடையோ, இல்ல பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேருவதற்கு தடையோ, அல்ல பொருளாதார தடையோ, இல்ல ப்ரமோஷன் தடையோ, எல்லாவற்றையும் அவர் தடைகளை நொறுக்கி தவிடுபொடியாக்கி உங்களுக்கு முன்னால ராஜாவாய் கடந்து போகிறார். So he is going before you as a one who breaks every barrier. It can be a barrier in your business, it can be an obstacle in your studies, your finances, in your relationships, whatever it is. God is going to break every obstacle and is going to march away. He is going to kick aside every obstacle and march away victorious. தேவ பிள்ளைகள் ஒரே மனதோட ஒண்ணா சேர்ந்துருவோம். So children of God, let's unite together with oneness of mind. ஊழியக்காரர்கள் ஒண்ணா சேர்ந்துருவோம். So men of God, let's unite together. நம்ம பார்க்கும்போதே சத்துருவு கலங்கி திகிலடைஞ்சி ஓடி போவான். So when we forget our differences and join hands together, when Satan looks at the way we are united, he is going to be terrified. உலகத்தாரை விட செழிப்பாய் நாம தான் இருக்க போறோம். You are going to be more prosperous than the worldly people. உலகத்தாரை விட ஆசீர்வாதமா நாம தான் இருக்க போறோம். We are going to be more blessed than the worldly people. உலகத்தாரோட விக்டோரியஸ் லைஃப் நம்ம தான் வாழ We are போறோம். going to lead a victorious life. உலகத்தாருக்கு நம்ம தான் ஆசீர்வாதமா இருக்க We போறோம். are going to be blessing to the world. தேசமே பயப்படாதேன்னு வசனம் வாசிக்கிறோம். We read in the Bible, it says, "Oh country, don't be afraid." தேவ பிள்ளைகள் எழும்பிட்டா தேசத்துக்கு பயமே இல்லை. So if God's children unite together and stand in the oneness of mind, then our nation need not worry at all. இவ்வளவு நாள் எப்படியோ இருந்துட்டோம். All these days we've spent as we அதனால இப்படியே தான் இருக்கும் உலகம்னு இருந்துட்டோம். we thought, okay, world must be like that, so we were just lethargic about it. ஆனா அந்த வேர்ல்டுக்கு ரெமெடியே நீங்க தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட God சொல்லுகிறார். wants to remind you that you are the solution for this world. அதனால ஆண்டவருக்காக எழும்புவோம். So let's arise for God. எல்லா ஆண்டவர் வைத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். So get ready to experience the blessing that God has in ஓவர்ஃப்ளோயிங் ஜாய், overflowing joy, ஓவர்ஃப்ளோயிங் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஓவர்ஃப்ளோயிங் ஹெல்த் நிரம்பி வழிகிற ஆரோக்கியம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. It is present for God's children. ஆண்டவருடைய பிள்ளைகள் டயத்துல ஆஃபரிங்ல உண்மையா இருந்தா டாக்டர் கிட்ட போகாத ஆசீர்வாதம் வரப்போகுது. When you faithfully give to God, God is going to bless you with enough finances and you will never go to the doctor. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். God is with you. முன்னால போகிறார். He is walking before you. ராஜாவாய் போகிறார். He is walking before you as a ஜெயம் கொடுக்கிறவராய் He is போகிறார். going before you as a victorious. தடைகளை தகர்க்கிறவராய்
முன்னேறுகிறவராய் He's போகிறார். going before you as a one who breaks every அப்ப barrier. நமக்கு பயமே இல்லை. So we need not worry. இயேசு ராஜா முன்னே போகிறார். பாடிக்கிட்டே நீர் என் கோட்டை என் அரண் இந்த ஆண்டுக்குள்ள போகலாம். So we will enter the new year by singing that God is marching ahead of us and He is our fortress and He is our rock on whom I stand. ஆண்டவர் உங்களை May God ஆசீர்வதிப்பாராக. bless you. அருமையான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவரை கொஞ்ச நேரம் பார்க்கலாமா? Shall we just look to God in prayer? அவர் நம் மத்தியில் இருக்கிறார். He is right here. கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. His ears are not deaf. அவர் நம்ம மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். He is concerned about us. நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். He is long suffering. மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Extraordinary. இப்போ உங்க பக்கத்துல நிற்கிறார். He is just standing next to you. நீங்க இப்போ இந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. I do not know what you are going through right now. உங்களை உருவாக்கினவர், The one who created you. விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து மீட்டவர், The one who shed his very blood and bought you. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சை சிலுவையில நடத்தினவர், The one who did a big exchange on the cross. உங்க பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை நீதிமானாய் மாற்றினவர், The one who took all your sins on himself and made you righteous. உங்கள் சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தவர், The one who bore all the curses on the cross. அவருடைய காயங்களால உங்களை ஆரோக்கியமாக்கினவர், The one who made you healthy by his stripes. இப்பொழுது உங்க மத்தியில நிற்கிறார். He's standing right before you. ஒரு அப்பாவா நிற்கிறார். He's standing before you as a நம்ம loving அவருடைய daddy. சொந்த பிள்ளைகள். We are his children. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். We had the spirit of adoption to cry, Abba, Father. அருமையானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு யார் தெரியுமா? அவருக்கு சொத்து நீங்க தான். You are his treasure. அவருடைய ட்ரெஷர், அது கூட precious treasure. நீங்க That's not an ordinary treasure. You are his precious treasure. உங்க பக்கத்துல நிற்கிறார். He's standing before you. இத்தனை ஆண்டு நீ பட்ட கஷ்டம் போதும். It's enough that you've suffered so long. நீ தனிமையாய் சுமக்க முடியாதுதான். You cannot bear it alone. உன்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. You cannot do anything alone. நீ நம்பினவர்களாலும் சாதிக்க முடியாது. Those whom you trusted also cannot do anything. உன்னுடைய பேக்ரவுண்டோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய படிப்போ சாதிக்க முடியாது. Your background or your education or anything cannot do anything. என்கிட்ட ஓடி வந்துருமா? Just come to me. அருமையான வாலிப தம்பி, என்கிட்ட ஓடி வந்துரு. My dear beloved brother, just come to me. இந்த ஆண்டு நான் இல்லைன்னா உங்களுக்கு சொல்யூஷனே இல்லை. If I am not there as a master over your life, you don't have a solution this year. முதலாவது என்ன தேட ஓடி வாங்க. So seek me first. நான் உங்க மேலேயே என் கண்ணை வைத்திருக்கிறேன். I have kept my eye upon என் you. சிறகை விரித்து வைத்திருக்கிறேன். My arms are wide open. என் கரங்களை விரித்து வைத்திருக்கிறேன். My feathers are stretched out. ஓடி வந்துரு, நான் உன்னை அணைத்துக் கொள்றேன். Just come running to me. I will hug you and embrace you. நான் உனக்காகவே உயிரோடு இருக்கிறேன். I am alive for you. நான் ஒரு செத்து போன தெய்வம் அல்ல. I am not a God who is dead. ஆனா உயிரோடு இருக்கிறவர், I am a living God. வல்லமையுள்ளவர், I am a mighty God. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம், I am a God who descended from heaven just for you. சிலுவையில மரித்து உயிரோட எழும்பி உன்னோட இருக்கிற I தெய்வம். am a God who died on the cross and rose up again just for you. இந்த ஆண்டு This year ஏராளமான உன்னுடைய எல்லா உபத்திரவங்களையும் நான் மாற்றி போட I am போறேன். going to change all your problems. உனக்கு முன்னால போகிறேன். I walk before you. ஏன்னா நீ தனிமையா போக கூடாது. Because you cannot go alone. துவண்டு விழுந்துடுவேன். You will be very depressed and you will faint. உன்னால சாதிக்க முடியாது. You cannot do it. அதனால நான் ராஜாவாய் முன்னால So I போகிறேன். am walking before you as a king. தடை எல்லாத்தையும் உன்னால உடைக்க முடியாது. You cannot break every நான் barrier. தடைகளை பிரேக் பண்றவனா போகிறேன். I will go before you as a barrier. நீ breaker. பயப்படாம என்ன மாத்திரம் பிடிச்சுக்கோ. Don't worry. Don't be afraid. Just hold on to me. ஓ thank you holy spirit. உங்க பிள்ளைகளை நீங்க அணைத்து கொள்றதுக்காக நன்றி Thank you ஆண்டவரே. Lord for your embracing your children. embrace them lord. அவங்களை கட்டி பிடிங்க ஆண்டவரே. embrace கட்டி them, Lord. பிடிங்க ஆண்டவரே. Embrace ஓ them, Lord. wipe away the tears lord. அவங்க கண்ணீரெல்லாம் தொடைங்க ஆண்டவரே. ஆண்டவரே wipe away the tears lord. Wipe away every tear, Lord. ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. You know everything, Father. nothing is impossible with you lord. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ஆண்டவரே. உங்களால எல்லாம் ஆண்டவரே. Everything is possible, Lord. உங்க பிள்ளைகளுடைய பாடுகள் எல்லாம் full stop ஆயிங்க ஆண்டவரே. Lord, I pray that you put a big full stop to all the struggles that they are facing. இது வரைக்கும் பட்டது போதும் ஆண்டவரே. It's enough that they have suffered so long. இனிமேல் ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தின் மேல சந்தோஷம். Let them have joy upon joy, Lord. ஆண்டவரே அப்படியே glory அவங்கள மூடட்டும். Let your glory cover them, Father.
ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈஸியா ரிசீவ் பண்ணட்டும். Let them easily receive all the blessings, Lord. அற்புதத்தை செய்யுங்க. Do a miracle in their life. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும். People who are not married, let them get married, Lord. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் People உண்டாகட்டும். who don't have children, bless them with that blessing. ஆண்டவரே உபத்திரவங்களை சகிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். People who are undergoing so much persecution and Lord, problems in their life, let them be delivered, Father. தரித்திரத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டும். People who are living in poverty, let them enjoy the riches, Lord. வியாதி உள்ளவர்களுக்கு இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் குணம் உண்டாகட்டும். People who are sick, I pray now that they will be healed by your stripes. பொல்லாத வியாதி பிசாசை சரீரங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுங்க. I command in the name of Jesus every sickness to leave their bodies right now. சரீரமே சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் I command the body to receive the healing right now. ஆண்டவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You are healed. You were healed by his stripes. உங்க எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். He will meet every need of yours. He is exact on time. அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்தார். Man's extremities are God's opportunity. மனுஷனால எது செய்ய முடியலன்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வார். இதோ இறங்கி வருகிறார். He is coming. இப்போ வந்து கொண்டே இருக்கிறார். His miracle is on the way. Oh, the miracle is coming, it's coming. இப்பவே அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா நஷ்டங்களும் லாபமாய் முடிவதாக. Every loss be turned into profit in Jesus name. ஆண்டவரே எல்லா கவலைகளும் சந்தோஷமாய் மாறுவதாக. Let every worry be turned into joy and dancing. Thank you Holy Spirit. Thank you, Lord. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. Do a miracle in their life. தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா. Hand over the nation in your hands. சத்துருவின் கையில இருந்து ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து தேசத்தை விடுவிக்கிறோம். Lord, we deliver the nation from the hands of the enemy. தேசத்தை ஆண்டவரே நீங்கள் விரும்பின ஆட்கள் தான் வந்து ஆளுகை செய்யணும். Lord, people whom you have desired alone should come in power. ஆண்டவரே நீங்க எங்களுக்காக வழக்காடுகிறதுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி. Lord, thank you, Lord, for you are our advocate. You fight our cases. You fight on our behalf and you give us the victory. Thank you Holy Spirit. Thank you, Lord. நீ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. You are listening to all. ஆண்டவரே உங்க பிள்ளைகள் இப்போ என்ன வேதனையோட இருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. Lord, whatever problems your children are going through right now, you are going to provide a right solution. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஓடி வந்து உங்களை அண்டிக் கொள்ளட்டும். Let your children come to your presence. மறுபடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடட்டும். Lord, let them seek you and your kingdom first. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்கட்டும். Lord, let them give you. எங்க வாலிப பிள்ளைகள் ஜீவனை அருமையாய் வையுங்க ஆண்டவரே. Lord, we pray for the youngsters and we pray for long life for them. ஊழியக்காரர்களை ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துங்க Lord, ஆண்டவரே. bless your servants and use them in a mighty way. அப்போஸ்தலர் காலத்துல நடந்த வல்லமை லிட்டரலா ஒவ்வொரு ஊழியக்காரனும் பார்க்கணும் ஆண்டவரே. Lord, the miracles, signs and wonders that happen in the Acts of the Apostles, let it be repeated again this year. ஆண்டவரே எங்க ஊழியக்காரர்களை ஒரு வல்லமை டபுள் போர்ஷன் வல்லமை உங்க வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill your children with your power and your might and your strength and use them. நாங்கள் எழும்பி தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் எங்களை. So Lord, let us arise and be a blessing for the nation. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமை பாயட்டும். Lord, every single person who is hearing my voice today, let your power penetrate to them, Lord. உங்க blessing அவர்களை மூடட்டும். உங்க ரத்தம் அவர்களை மூடட்டும் ஆண்டவரே. Let your blessing engulf them and protect them. Let your blood protect them. Answer all their prayers, Lord. அவங்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் தாங்க. Wipe away all the tears, Lord. எல்லா கண்ணீரையும் துடைங்க. Open the ways for them, Lord. அவங்களுக்கு பாதையை காட்டுங்க, திறந்து கொடுங்க ஆண்டவரே. Break all the hindrances, Lord. அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைங்க ஆண்டவரே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen.